ஆட்சி முடிய 6 மாத காலம் இருக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாமை போட்டு அவனுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து ஒரு இடத்துல முகாமா உட்கார வச்சு உன் குறைய சொல்லுன்னு கேக்குறீங்க. புதுசா ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா எந்த புதுசும் இல்லைன்னு அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்துல. இது புதிய திட்டமே கிடையாது சார். ஏற்கனவே என்ன இருக்கோ, உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லையா, அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஆதார் அட்டை இல்லையா, அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு முகவரி மாத்தணுமா, அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் வேணுமா, உங்க வீட்டம்மாவுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு புதுமைப்படுத்துறதுல 1000 ரூபாய் வேணுமா, அப்ளை பண்ணுங்க. இப்படி ஒரு சாதாரணமாக குரூப் 4 லெவல்ல செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் ஒரு பேரை பிராண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக. அப்ப இது வந்து விளம்பர நோக்கம். விளம்பர நோக்கத்தை தாண்டி வேற நோக்கமே இல்லைங்கிற. விளம்பர நோக்கத்தை தாண்டி உங்களுக்கு வேற என்ன புனிதமான நோக்கம் இருக்கு? என்ன நீங்க புதுசா பண்றீங்க? புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா கூட நம்ம ஒத்துக்கலாம் சார். புதுசா எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு பண விரயம் பண்றீங்கன்னு பாருங்க. நான் ஏன் திமுக மேல விமர்சனம் வருதுன்னு நீங்க கேக்குறீங்க. நியாயமான கேள்வி. ஏன்னா திமுக ஆளுகின்ற கட்சி, அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சி. அந்த கட்சியின் மீது, அந்த அரசின் மீது நீதிமன்றங்களுடைய எண்ணங்களை நீங்க பார்க்கணும், மதிப்பீடு பண்ணணும். அதுதான் எவாலுவேட் பண்ணுது ஒரு கவர்மெண்ட்.